ஹே கைஸ், நாம் இன்றைக்கி வந்து பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். நம்ம ஆல்ரெடி வந்து டெலிகிராமில் போல் கொஸ்டின் போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரு 200 மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பொறுத்து இப்போ ஒரு ப்ரெடிக்ஷன் அண்டு கூகுள் ஃபார்மில் சிலர் வந்து ஃபில் பண்ணியிருந்தீங்க. அதை வச்சுட்டு நான் இதை சொல்கிறேன். ஆனால் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அதை வந்து ஃபைனலாக அது எவ்வளோ கட் ஆஃப்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்ம ஃபிசிக்ஸ்க்குன்னு பார்க்கும்போது 233 வேக்கன்சி வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 233 எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பேக்லாக் வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தோன்னா 78 இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சி பேக்லாகில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு 2 பேக்லாக் வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக 8 நமக்கு பேக்லாக் வேக்கன்சி. கரண்ட் வேக்கன்சிஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 226 இருக்குது. ஓகேங்களா? ஃபிசிக்ஸில் மொத்தமாக வந்துட்டு 226. அதில் டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு 207 இருக்குது. அதுக்கப்புறம் ஆதி திராவிடரில் ஒரு 8 இருக்குது. ட்ரைபலில் ஒரு 2, சென்னை கார்ப்பரேஷனில் ஒரு 5. இது எல்லாமே சேர்த்து நமக்கு வந்துட்டு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 3, மொத்தமாக வந்துட்டு 226 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு கரண்ட் வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் தான் நம்மளுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் நம்மளுடைய ஃபிசிக்ஸில் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு 30 இருக்குது. அதுக்கப்புறம் உமன் கேட்டகரியில் ஒரு 15. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தமிழ் ஜென்ரலில் வந்து தமிழ்னு பார்த்தோம்னா 8 இருக்குது. உமன் தமிழ் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 4 இருக்குது. ஓகேங்களா? நமக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ் கிடையாது, அதாவது பிஎஸ்டிஎம் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஜென்ரல் இதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரியில் 26, உமனில் வந்துட்டு 12. அதுக்கப்புறம் பிசி தமிழ் வந்துட்டு 7, பிசி உமன் தமிழ் வந்து 3. ஓகேங்களா? பிசி கேட்டகரி 1 அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து அந்த காது கேளாதவர் அந்த மாதிரி வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? அதில் கேட்டகரி வைஸ் நம்மளுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எந்தெந்த கேட்டகரியில் யார் எப்படி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது விஷன் ப்ராப்ளம் இதெல்லாமே வந்துட்டு கேட்டகரி வைஸ் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிசி இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 19 இருக்குது. எம்பிசி உமனில் வந்துட்டு 9, 7 இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சி தமிழில் வந்துட்டு நமக்கு ஒரு 6 இருக்குது. உமன் தமிழில் வந்து 3 இருக்குது. இந்த பிஎஸ்டிஎம் நமக்கு ஃபிசிக்ஸுக்கு கிடையாது. ஸோ அதையுமே நம்ம வந்து ஜென்ரல் கேட்டகரியில் மற்ற கேட்டகரி வைஸ் வரும்போது நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 8% வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 15 வருது. ஸோ 8% செகண்டரி கிரேடு டீச்சர்ஸ்க்கு 8%, அதில் ஒரு 15 வேக்கன்சி அவங்களுக்கு போயிடும். அதில் நான் டீச்சிங்க்கு ஒரு 2%, அதில் வந்து ஃபிசிக்ஸுக்கு 2 இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் பேக்வேர்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 23 இருக்குது. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 81, அதில் ஃபிசிக்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு 1, அதே மாதிரி ஆதி திராவிடரில் வந்துட்டு ஃபிசிக்ஸுக்கு 8 இருக்குது. இது மேலே பார்த்ததே தான் அப்படியே வரும். ட்ரைபலில் வந்துட்டு பார்த்தோம்னா 2 இருக்குது. சென்னை கார்ப்பரேஷனில் 5 இருக்குது. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனில் வந்துட்டு நமக்கு எதுவுமே கிடையாது. மதுரை கார்ப்பரேஷனில் ஃபிசிக்ஸுக்கு கிடையாது. அதே மாதிரி டிஃப்ரென்ஷியல் ஏபிள்டுக்கும் நமக்கு ஃபிசிக்ஸில் இல்லை.
ஸோ வெல்ஃபேர்லேயும் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேணால் ஃபிசிக்ஸுக்கு வந்து 3 வேக்கன்சி இருக்குது. ஓகேவா? இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேட்டகரி 1 அப்படிங்கிறது பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷனு. அதுக்கப்புறம் கேட்டகரி 2 வந்துட்டு ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கு. கேட்டகரி 3 வந்து லோகோமோட்டார் டிசபிலிட்டி இன்க்ளூடிங் செரிப்ரல் பால்சி. இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேட்டகரி 4 ஆட்டிசம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து 1% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 100 மார்க்ஸு. நீங்கள் வந்து 100 மார்க் எடுத்துட்டீங்க. பிஜிடிஆர்பியில் உங்களுக்கு 100க்கு மேலே கன்ஃபார்ம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா கன்ஃபார்ம்டு 100க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஜாப் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். ஓகேங்களா? ஜென்ரல் கேட்டகரிக்கு 100+. அதுக்கப்புறம் பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 94+ இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 90+ இருக்கணும். எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 85+ இருக்கணும். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். நீங்கள் 100க்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம்னு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் இந்த கட் ஆஃப்குள்ளே வரல அல்லது உங்களுக்கு ஜாப்பு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்துட்டு டிஆர்பிக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? மற்ற எக்ஸாம் இப்போ டெட்டு வருது. டெட்டு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதையவே எதிர்பார்த்துட்ருக்க வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.